فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவையும் தொழுகையையும் நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இணை வைப்புகளிலே இருந்தும் மூட பழக்க வழக்கங்கள், அனாச்சாரங்கள், மாற்று மத கலாச்சாரங்கள், வழிகேடுகள், எமது வணக்க வழிபாடுகளின் நன்மைகளை அழித்துவிடக்கூடிய ஷிர்க், பித்அத்தான காரியங்கள் ஆகியவற்றிலிருந்தும் என்றென்றும் எப்போதும் பாதுகாப்பானாக என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டவனாக இன்றைய தினம் நாவினால் ஏற்படும் சில பாவமான காரியங்கள் என்ற தலைப்பிலே காலத்தின் தேவை கருதி ஒரு சில முக்கிய செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாவு குறித்து சொல்லி இருக்கக்கூடிய சில உபதேசங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா காஃப் என்ற அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே மோமின்களாகிய எமக்கு ஒரு செய்தியை நினைவுபடுத்துகின்றார். நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் எப்படி அமைய வேண்டும், என்ன சிந்தனையில் பேச வேண்டும் என்ற தெளிவை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. மா யல்ஃபிது மின் கௌலின், ஒரு சொல்லை மொழிவதாக இருந்தால், ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுவதாக இருந்தால், இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அந்த வார்த்தையை பதிவு செய்வதற்கென்று வானவர்கள் இருக்கிறார்கள் என்ற சிந்தனை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். ஒரு வார்த்தை நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் அதை பதிவதற்கென்று ரகீப் அதீத், சங்கையான எழுத்தாளர்களை அல்லாஹ் தஆலா நியமித்து வைத்திருப்பதாக ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். மோமின்கள் ஒரு வார்த்தையை பேசுகின்ற போது இந்த வார்த்தை வானவர்களால் பதிவு செய்யப்படுகிறது என்ற சிந்தனையோடு அவர்கள் பேச வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. நூர் என்ற அத்தியாயத்தின் 24வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா, நீங்கள் இந்த உலகத்திலே ஏதாவது பேசிவிட்டு போய்விடுவீர்கள், ஏதாவது செய்துவிட்டு போய்விடுவீர்கள், ஆனால் மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவைகளுக்கு சாட்சியை கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்? யௌம தஷ்ஹது அலைஹிம், நாளை மர்ம நாளையிலே அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவைகளாக அல்சினத்துஹும், அவர்களுடைய நாவுகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஐதீஹிம், அவர்களுடைய கைகள் இருக்கும். வார்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த உலகத்திலே செய்தவற்றுக்கு சாட்சியாளராக அல்லாஹ் தஆலா நாவுகளை கொண்டு வருவான், அவர்களுடைய கைகளை கொண்டு வருவான், அவர்களுடைய கால்களை கொண்டு வருவான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு, நாம் செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கு அல்லாஹ் தஆலா சாட்சியாக எங்களிடத்திலே இருந்த எங்களுடைய உறுப்புகளை பேச வைப்பான் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா ரப்பிடத்திலே உயர்ந்து செல்லக்கூடிய விடயங்கள் குறித்து சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே சில காரியங்கள் உயர்ந்து செல்கின்றன. என்ன உயர்ந்து செல்கிறது? இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு, ரப்பின் பால் நீங்கள் பேசக்கூடிய அழகான வார்த்தைகள், நல்ல பேச்சுக்கள் உயர்ந்து செல்கின்றன. வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉ, அது மாத்திரமல்ல
நீங்கள் செய்யக்கூடிய சாலிஹான அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையிலே மன தூய்மையோடு இஹ்லாஸோடு செய்யப்படுகின்ற அந்த வணக்கமும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து செல்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். நீங்கள் பேசுகின்ற பேச்சு நல்ல பேச்சுக்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அவைகள் உயருகின்றன என்ற தெளிவை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கஹஃப் அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா நாளை மர்ம நாளையிலே வவுலியல் கிதாப், செயலேடுகள் விரித்து வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, இந்த உலகத்திலே அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து வாழ்ந்த குற்றவாளிகள் அச்சப்பட்டவர்களாக வயகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, எங்களுடைய செயலேடுகளுக்கு ஏற்பட்ட கை சேதமே, சின்னத்தை கூட பெரியத்தை கூட அதை விட்டு வைக்கலையே, ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பெரிய விடயமாக இருந்தாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நாளை மர்ம நாளையிலே செயலேடுகளை பார்த்துவிட்டு புலம்புவார்கள் என்ற விளக்கத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். வவஜது மாமிலு ஹாலிரா, அவர்கள் செய்தது அந்த இடத்திலே அப்படியே பதிவு செய்யப்பட்டு முன்னால் இருக்கும், அதை அவர்கள் பார்ப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே பதிவு செய்யப்படுகிறது. நாளை மர்ம நாளையிலே அல்லாஹு தஆலா அவைகளை கொண்டு வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வைப்பானங்குகின்ற தகவல்களை எல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் குறை கூறி மற்றவரை புறம்பேசி திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். குறை கூறி திரிகிறார்களே, புறம்பேசி திரிகிறார்களே, அத்தகையவர்களுக்கு கேடு இருக்கிறது, அழிவு இருக்கிறது என்கின்ற விளக்கத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சுஃப்யான் இப்னு அப்துல்லா ஸகவி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு விடயத்தை நீங்கள் அறிவித்து தாருங்கள், சொல்லி தாருங்கள், அதை நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லி, சும்மஸ்தகிம், அதுக்கு பின்னால் அதில் உறுதியாக நில்லு, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லிட்டு நீ தளம்பல் நிலைக்கு போய்த்திராத, அதில் இஸ்திகாமத்தாக இரு. ஏன்? அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லுகின்றவர்களுக்கு சோதனை வரும், அல்லாஹ் தஆலா சோதனையை விடுவான். அஹஸிபன் நாஸ் ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டு குழப்பத்துக்கு ஃபித்னாக்கு ஆளாக்கப்பட மாட்டார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஈமான் கொண்டால் ஈமானிய சோதனைகள் வரும், அந்த நேரத்திலே நீ அதிலே உறுதியாக நிற்க வேண்டும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுக்கு பின்னாலே அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய விடயத்திலே நீங்கள் எதை கடுமையாக பயப்படுகிறீர்கள், மிக கூடுதலாக நீங்கள் எதை பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவை பிடித்து காட்டி இதைத்தான் என்று சொன்னார்கள் என்கிற செய்தியை திருமிதி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். நாவை பிடிச்சு காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் நான் கடுமையாக பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் என்கிறத இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கலாம். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை இதில் வச்சிருக்கிறான்ங்கிறதுக்கு பெரிய ஆதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மை யல்மன் லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மன் லஹுல் ஜன்னah, யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு துடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அபத்தையும் பாதுகாத்துக் கொள்கின்றானோ, அதிலே யார் பொறுப்பாக இருக்கிறானோ அவன் சுவர்க்கத்துக்கு செல்றதுக்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம்.
இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவை பாதுகாக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் அல்ல. பாதுகாத்துட்டான், சுவர்க்கத்துக்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில சுவர்க்கத்தை அடையாளமிட்டு காட்டுறதை நாங்கள் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி நாவு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். இதை ஆழமாக உள்ளத்திலே பதித்துக் கொண்டால் நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்களில் ஈமான் வெளிப்படும். எங்களுடைய வார்த்தைகளில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனைகள் வெளியாகும், நல்ல வார்த்தைகள் தென்படும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இன்னல் அப்த், ஒரு அடியான் லயதகல்லமு பில் கலிமா மின் ரில்வானில்லாஹ், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுவான். அதை எப்படி பேசுவான்? லா யுல்கி லஹா பாலன், கணக்கெடுக்காமலுக்கு வாயில வந்த மாதிரி பேச்சு வழக்கிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தையை பேசி விடுவான். இப்படி அவன் பேசுவதன் காரணமாக யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அல்லாஹ் தஆலா அவனுக்கு தரஜாக்களை உயர்த்துகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பேச்சு வழக்கில அதனுடைய நன்மை தெரியாமலுக்கு பேசிடுவான். அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தையாக இருக்கும். அதன் மூலமாக அவனுக்கு தரஜாக்கள் உயர்த்தப்படும். சில பொழுதுகள்ல நாங்கள் அந்த வார்த்தைகளை பேசுவோம். எப்படி சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக், இப்படி என்றெல்லாம் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவோம். அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், அல்லாஹ்வுடைய அமானிதமாக போயிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்புதாரியாக இருப்பான், இப்படியான வாசகங்களை பேசுவோம். பேசுற நேரத்தையில் அந்த வாசகத்தினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்காது. யதார்த்தமாக பழக்கப்பட்ட அடிப்படையில் நாங்கள் பேசிட்டு போவோம். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமான வார்த்தை, சுப்ஹானல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமான வார்த்தை. இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை நாங்கள் பேசி விடுவோம். அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை, தரஜாக்களை உயர்த்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் இன்னும் ஒரு வார்த்தையை பேசுவான். அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும், அல்லாஹ் விரும்பாத வார்த்தையாக இருக்கும், கேவலமான வார்த்தையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த வார்த்தையையும் அவனுடைய விபரீதம் தெரியாமலுக்கு பேச்சு வழக்கிலே அவன் பழகின பழக்கத்திலே சொல்லிவிடுவான். இதனால நரகத்திலே அவன் கொண்டு போய் போடப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அவனுடைய பார்வையிலே சாதாரணமான ஒரு வார்த்தையாக தன்றிக்கும். அந்த வார்த்தையை அவன் மனக்கவலையில கூட பேசலாம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா என்று கேட்கிற நேரத்திலே எங்க சுகமா இருக்கிறது? எல்லா காலமும் தரித்திரியமும் முசீபத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே அலை அலையாக கொட்டுது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. நம்முடைய விஷயத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா கவனம் செலுத்துறதே கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? நம்மளோட பழகினவர்கள், நம்மளோட படித்தவர்கள் எல்லாம் எவ்வளவு வசதியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுறான், அவர்களை கருணையோடு பார்க்கிறான். என்னை மட்டும் அல்லாஹ் கைவிட்டுட்டான், என்ன அவன் பார்க்கிறது இல்லை அப்படி என்று சொல்லி புலம்பி விடுவான். அவனுடைய ஆதங்கத்தை கொட்டி விடுவான். இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையா? இது அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய வார்த்தையா? அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய, கோபிக்கக்கூடிய வார்த்தையை சில பொழுதுகளில் நாங்கள் பேசுவோம். அதனுடைய விபரீதம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதனால நரகத்துக்குள்ள கொண்டு போய் எறியப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாவினுடைய விபரீதத்தை இந்த செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலைக்கு முன்னால் நின்று நாங்கள் கும்பிட இயலாது, கை கூம்பி கும்பிட இயலாது. ஆனால் வணக்கம் என்று சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேட்டால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. வணக்கம் என்பது மற்றவர்களை வணங்குவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய வாசகம். அது இந்த வாசகத்தினுடைய விபரீதம் தெரியாமல் கூட பல பொழுதுகளில் எங்களுடைய வாயிலே இருந்து வணக்கம் என்ற வார்த்தை சாதாரணமாக வந்துவிடுகிறது. இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு பாரதூரமானது என்கிறத இந்த செய்தியில நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
புகாரியிலே இடம்பெறக்கூடிய இன்னும் ஒரு செய்தியிலே என்னுடைய விபரீதத்தை நன்றாக விளங்கப்படுத்துகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் கோபிக்குகின்ற வார்த்தையை பேசுவான். இந்த வார்த்தையை அவன் பேசினதன் காரணமாக, இது அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய கோபத்துக்குரிய வாசகமாக இருப்பதன் காரணமாக நரகத்திலே அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ள எந்த அளவுக்கு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு இழுத்து வீசப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சுவர்க்கத்திலே தரஜாக்கள் உயர்ந்து செல்ல 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 இன்பங்கள் கூடிக்கிட்டே இருக்கும். நரகத்தின் கீழே போக 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 துன்பங்கள் துயரங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். தண்டனைகள் வேதனைகள் கூடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நரகத்தில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவன் தூரத்துக்கு இழுத்து எறியப்படுவான் என்று இந்த செய்தியிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாவினுடைய விபரீதம் எவ்வளவு பெரிய விபரீதம் என்கிறத நாங்கள் விளங்குகிறோம். சாதாரணமாக எம்மில் பலர் தொழுகையாளிகளாக இருக்கிறோம், நோன்பாளிகளாக இருக்கிறோம், இன்னமன வழக்க வழிபாடுகளை செய்கிறோம். ஆனால் பேச்சு என்று வார நேரத்திலே அவருடைய பேச்சுக்கு கிட்டத்தில் இனிக்க இயலாது. அவர் தொழுவாரு, அவர் வணக்கங்கள் செய்வாரு, வாயை துறந்தார் என்று சொன்னால் அவரு கிட்ட நிக்க இயலாது. அருவருக்கத்தக்க கேவலமான மோசமான பேச்சுக்களை அவருடைய நாவிலே இருந்து சாதாரணமாக உதிப்பார், சாதாரணமாக வெளிப்படுத்துவாரு. இப்படிப்பட்டவர்கள் இந்த செய்திகளை பயந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு தொழுதும் எவ்வளவு நோன்புகள் பிடித்தும் நா ஒழுக்கம் சரியாக இல்லை என்றால், பேச்சிலே ஒழுக்கம் இல்லை என்றால் அவைகள் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்காது. இந்த பேச்சு எங்களை நரகத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிவிடும் என்கிறத இந்த செய்திகளிலே நாங்கள் பார்க்கலாம். இவைகளை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் சற்று ஆழமாக பதித்துவிட்டு இப்போது நாவின் மூலமாக சாதாரணமாக நம்முடைய சமுதாயத்திலே செய்யப்படுகின்ற பாவமான சில காரியங்கள் இருக்கின்றன. அவைகள் குறித்து நாங்கள் ஓரிரண்டை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், 3 பேர் இருக்கிறார்கள். தெளிவாக இந்த செய்தியை மனசிலே பதியுங்கள், ஞாபகத்தில் எடுங்கள். 3 பேர் இருக்கிறார்கள். இவர்களோடு அல்லாஹு தஆலா நாளை மர்ம நாளிலே பேச மாட்டான். அல்லாஹு தஆலா மர்ம நாளிலே பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை அல்லாஹு தஆலா பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான். மர்ம நாள் என்பது எங்களுடைய நன்மைகளை வைத்து சொர்க்கத்துக்கு போக இயலுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நன்மைகளை வைத்து சொர்க்கத்துக்குள்ள போக இயலாது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் நானும் தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னாலும் சொர்க்கத்துக்குள்ள போக இயலாது. அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்குகின்ற நாள், அல்லாஹ் என்னோடு பேசிவிட மாட்டானா, அல்லாஹ் என்னை பார்த்து விட மாட்டானா, என்னை பார்த்து என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட மாட்டான் என்று இயங்கக்கூடிய அந்த நாள், அப்படிப்பட்ட நாளையிலே 3 சாராரோடு அல்லாஹு தஆலா பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். மர்ம நாளையில் அல்லாஹு தஆலா சுண்டி விசாரிச்சிட்டான் என்று சொன்ன எங்களை நிலைமையில என்ன? எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சுண்டி விசாரிச்சிட்டானாம் என்று சொன்னா அவனுடைய அழிவு நெருங்கிட்டு யாரும் தப்ப இயலாது. இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் என்ன பரிசுத்தப்படுத்தணும், அல்லாஹ் என்ன பரிசுத்தப்படுத்தி விடணும், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடணும், இந்த பாவத்தை கணக்கெடுக்காமலுக்கு விட்டுறணும், என்னை பொருந்தி கொண்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பிடணும் சொல்லி தான் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்போம், எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட அந்த நாளையிலே அல்லாஹு தஆலா இந்த 3 சாரார்களோடும் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். இதை கேட்ட உடனேயும் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நஷ்டமாகி போன திவாலாகி போன இந்த மனிதர்கள் யாரு அல்லாஹ்வுடைய தூதர் என்று கேட்கிறாங்க. மன்ஹும் யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட இந்த நஷ்டமாளிகள் யார் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஸ்பில், முதலாவது சாரார், கரண்ட காலுக்கு கீழே கீழ் ஆடையை விட்டவர்கள். எவ்வளவு பெரிய வாசகம்,
எவ்வளவு பெரிய பாவம், நமக்கு சர்வ சாதாரணம். நாங்க பெருமைக்காக வேண்டி போடுறது இல்ல, அது தானாகவே பெருமை இல்லாமலுக்கு போயிட்டு இருக்குது அப்படி என்று சொல்லி காரணம் சொல்றவர் இருப்பார்கள். இங்க பெருமையெல்லாம் சொல்ல வரல, பெருமைக்காக வேண்டி போட்டால் அது பெரும்பாவம். சாதாரணமாக ஒருத்தர் இட்டாரனால் அது ஹராம் என்று இந்த மார்க்கம் தீர்ப்பு சொல்லுகிறது. இரண்டுக்கும் இரண்டு ஹுக்கும்களை வைத்திருக்கிறது. ஒருத்தர் பெருமைக்காக வேண்டி போட்டுட்டான்னு வைங்க, அது பெரும்பாவம். பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு பெருமைக்காக வேண்டி தான் இறக்குகிறார்கள். டவுசரை வந்து பெருமைக்காக வேண்டி இறக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கீழ் வேஷ்டியை வந்து சாரன்களை வந்து பெருமைக்காக வேண்டி இறக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெருமை இல்லாமலுக்கு இறக்கினால் அது ஹராம், பாவம். பெருமைக்காக வேண்டி இறக்கினால் அது பெரும்பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே வேஷ்டியை இறக்குவதை சொல்லுகிறார்கள். கீழாடையை கீழே கரண்ட காலையை கீழே கொடுக்கிறதை சொல்றார்கள். இது முதலாவது சாரார். இரண்டாவது அல் மன்னான் என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இது நாவோட சம்பந்தப்பட்டது. அல் மன்னான் என்றா யாரு? கொடுத்ததை சொல்லி காட்டுபவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். யாருக்காவது உதவி செஞ்சிருப்பார் இல்லையா, உதவி செஞ்சதை ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டிடுவார். சொல்லி காட்டி அவன் அப்படியே குற்று உயிரும் குல உயிருமாக ஆக்கி போட்டுருவாரு. மன வருத்தத்தில் மனசு உடைஞ்சவனாக ஆக்கி போட்டுருவாரு. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கருத்துப்பட சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு கஷ்டமான நேரத்தையில நாங்கள் அவருக்கு கொடுத்து உதவி இருப்போம். சாப்பாடு கொடுத்திருப்போம், ஆடைகளை வாங்கி கொடுத்திருப்போம், இன்னும் பல தேவைகளை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுத்திருப்போம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும், நமக்கு ஒரு துன்பம் வரும். வார நேரத்தையில அண்டைக்கு நாம வந்து நல்லா இருந்தோம், நாம உதவி செஞ்சவர் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாரு, இன்றைக்கு அவர் நல்லா இருக்கிறாரு. நமக்கு ஒரு கஷ்டம், நாம் அவர்கிட்ட உதவி கெட்டுப்போம். அவர்கிட்ட இருக்கும் இல்லாமலுக்கு இருக்கும். அவர் அந்த உதவியை செய்யல என்று வச்சுட்டா உடனடியாக இவருடைய முகமெல்லாம் மாறிடும். முகமெல்லாம் மாறி அந்த மனிதனிடத்திலேயே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன், நீ சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமலுக்கு இருந்தாய், எவ்வளவு சாப்பாடு வாங்கி தந்திருப்பேன் நான் உனக்கு, உடுக்கிறதுக்கு வழி இல்லாமலுக்கு இருந்தாய், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமலுக்கு இருந்தாய், எவ்வளவு கூட செஞ்சிருப்பேன், இன்றைக்கு பாத்தியா எனக்கு நீ உதவி செய்யலை என்று சொல்லி அவனோட முகத்திலே சொல்லிட்டு வந்துருவார். செஞ்சிருப்பார் இந்த வேலையெல்லாம். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால செய்திருக்கக்கூடிய இந்த உதவிகள் அப்படியே செயலேட்டில் பதிவு செய்யப்பட்டு இருந்திருக்கும், நன்மைகளாக பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கும். 10 வருஷத்துக்கு பின்னால ஷைத்தான் அழிப்பான். எப்படி அழிக்கிறான்? சொல்லி காட்டி அழிக்க வைக்கிறான். செஞ்ச உதவியை இந்த வாயால சொல்லி காட்டி அழிக்க வச்சிருவான். அவ்வளவு பெரிய பாவம். இப்படிப்பட்ட இந்த பாவத்தை இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக செய்கிறோம். அரசியல் காலம் வந்து விட்டா இனி இல்லை, அவனுக்கு ஆதரவு வழங்கலையாம் என்று சொன்னா முடிஞ்சு கதை. இப்படி ஒருத்தர் இருக்கிறாராம் அப்படி என்று ஒன்னையும் அப்படியா அவனுக்கு நம்ம எவ்வளவு செஞ்சிருப்போம் என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லி காட்டி அந்த நன்மைகளை கலக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிற அன்பிற்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்விலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய உதவி, குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உதவி கிடைக்கல என்று வைங்க, முகத்திலேயே சொல்லி விடுவார்கள். ஆண்கள் என்றாலும் கூட்டாளி மாட்ட வந்து பாத்தீங்களா இப்படி செஞ்சு போட்டான்னு சொல்லி மனவர்த்தப்பட்ட கதைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெண்கள் அப்படி அல்ல, அதுல இருந்து ஒரு படி மேலே ஏறி என்ன பண்ணிடுவார்கள், முகத்திலே காய்ச்சி போட்டு வந்துடுவார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொடுத்ததை சொல்லி காட்டுவது மிக பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் மறுமையில் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மூன்றாவது சாரார் யாரு? தன்னுடைய வியாபார பொருள் விற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் சொல்லுவான். வல்லாஹி என்று டக்கனே, வல்லாஹி நேத்து தான் வந்த இந்த சாமான் வந்திருக்கு 2 வருஷத்துக்கு முன்னால. அவன் வல்லாஹி சொன்னா வாரவன் என்ன பண்ணுவான்? ஈமான்தாரியாக இருந்தால் அவன் பொய் சொல்ல மாட்டாரு, முகத்தில் நல்ல தாடி இருக்குது, அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்லி நினைச்சு அவர் வாங்கிட்டு போய் திருவாரு. உண்மையிலேயே அந்த சாமான் அவர் வாங்கினது வந்து கொல்ட்டியான சாமானாத்தான் இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீ ஏன் பொய் சத்தியம் செஞ்ச? நேத்து வந்தத முந்தநாத்து வந்தத அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்தத இப்பதான் வந்தேன்னு சொல்லி எப்படி நீ சொல்லுவா? பொய் சத்தியம் செஞ்சா, நீ பொய் சொல்றதே மார்க்கத்தில் கூடாது, பொய் சத்தியம் செஞ்சா சினாக்கள நிலைமை அப்படித்தானே. வல்லாஹி என்ற லக்கணை சொல்லிடுறது, அல்லாஹ் மீது சத்தியமானு சொல்லிடுவா லக்கணை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாவை சத்தியப்படுத்தி அல்லாவை முன்னிறுத்தி இப்படி பொய்யான முறையிலே சத்தியம் செய்து பொருளாதாரத்தை வித்தானே, இத்தகையவன் நாள மர்ம நாளையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவன். அவனோடு அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று இந்த 3 சாரார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபித்து விடுவான் என்ற தகவலை நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன்ல கூட பக்ரா அத்தியாயத்தின் 264வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் சொல்லி காட்டி கேவலப்படுத்தி அநியாயம் செய்து நோவினைப்படுத்தி நீங்கள் பாத்திலாக்கிறாதீங்க, அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டி இருக்கிறத நாங்கள் பார்க்குகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்னதானி ஃபின்னாஸ், 2 பண்புகள் இருக்கின்றன மனிதர்களுக்கே, 2 பண்புகள் இருக்கின்றன, அவை 2ம் அவர்களிடத்தில் குஃப்ரை கொண்டு வரக்கூடியது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 பண்புகளும் குஃபுருக்கு சமமானது, இறை நிராகரிப்புக்கு சமமான பாவங்கள் பண்புகள். அதுல ஒன்று என்ன தெரியுமா? அத்தானு ஃபின் நஸப், பரம்பரையில் குற்றப்பாடு சொல்லுவது, பரம்பரையில குற்றப்பாடு சொல்றது. வன்னியாஹத்து அலல் மையித், இரண்டாவது மையத்துக்காக வேண்டி கீருட்டு கத்துறது, ஒப்பாரி வைத்து அழுகிறது. இந்த 2ம் குஃபுரை ஏற்படுத்துவதற்கு சமமான பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை எச்சரித்திருக்கிறார்கள். இதிலே நாவினால் வரக்கூடிய இந்த பாவம் தான் பரம்பரையை குற்றப்பாடு சொல்றது, பரம்பரையை ஏசுறது. ஒரு சண்டை வந்துட்டு வைங்க, வந்துட்டா 10 வருஷத்துக்கு முன்னால மௌத்தாகி போன மூத்த அப்பா வந்து நிற்பார் இடத்துல. உங்களுக்கு பத்தி தெரியாமலுக்கு தான் இருக்குது, நீங்க எப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தெரியாமலுக்கு தான் இருக்குது. உங்க வாப்பா கல்லண்டா, உங்க வாப்பாட வாப்பா கல்லன் அப்படி என்று சொல்லி வாப்பாட வாப்பா மௌத்தாகி 15-20 வருஷம் இருக்கும். 15 வருஷம் மௌத்தாகி மண்ணும் திண்டு அவரோட உடம்பே இருக்காது, அவர் இங்க வந்திருப்பார். பரம்பரை ஏன் அவர்களை இழுக்கிறீங்க? நீங்க மார்க்கத்தில் கெட்ட பேச்சுக்களே பேசக்கூடாது. இப்படி இருக்கத்தக்க பரம்பரையை ஏசி பேசுறது, பரம்பரையை குற்றப்பாடு சொல்றது, உங்களை பத்தி தெரியாமலுக்கு தாய் கண்டு தொடங்கும். மற இவர் தொடங்கினோட அவர் விடுவாரா? அவர் வாயிலிருந்து அதை விட மோசம். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாமலுக்கு தான் இருக்கு, நீங்க எப்படி இந்த ஊர்ல இருந்தீங்க எங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கேன்னு சொல்லி அப்படியே தொடங்கி வாப்பா உழந்து வாப்பாக்கு மாறி அதுக்கு அங்கால மாறி 4 தலைமுறைக்கு மேல வைத்திரும். இப்படி பரம்பரையில் குற்றப்பாடு சொல்லி ஏசி பேசுவது மிக பெரிய ஒரு பாவம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்குள்ள பாவம் இந்த பாவம் இந்த நாவினால் தான் வரப்போகுது. இந்த நாவினால் தான் இந்த பாவத்தை செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாம உருவாகுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நாவினால் செய்யப்படுகின்ற சர்வசாதாரணமான பாவங்களாக நமக்கு தெரிகிறது. ஆனால் மார்க்கத்திலே அவைகளுக்குரிய தண்டனைகள் மிகப்பெரியது என்கிறத இந்த செய்திகள் நமக்கு வழங்கப்படுத்திட்டு இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக தாம் கேட்டதாகத்தான் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? குல்லு உம்மத்தி முஆஃபாத், என்னுடைய உம்மத்தில் அனைவர்களும் நாளை மர்ம நாளையிலே ஷிர்க் செய்யலையாம் என்று சொன்னா பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுவார்கள், மன்னிப்பு கொடுக்கப்படுவார்கள். இல்லல் முஜாஹிரீன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு சாராரை தவிர. முஜாஹிரீன் என்ற ஒரு சாராரை தவிர. அது யார் முஜாஹிரீன் என்றால்? யார் அந்த சாரார்? மர்மையில பாவ மன்னிப்பு கொடுக்கப்படாத அந்த சாரார் யாரு? அப்படி என்ற தகவலை அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுகிறார்கள். முஜாஹிரின் என்றால் யார் தெரியுமா? இஜ்ஹார் என்றால் என்ன தெரியுமா? ஐயாமலல் அபுது பில்லைலி அமலன், ஒரு அடியான் இரவையிலே ஒரு பாவத்தை செய்வான். யாருக்கு தெரியாமலுக்கு ஒரு பாவத்தை செய்வான், யாரும் அறியாமலுக்கு ஒரு பாவத்தை செய்வான். செஞ்ச அந்த பாவத்தை கது சதரஹு ரப்புஹு, அவனுடைய ரப்பம் நமக்கு மறைச்சி தான் வச்சிருப்பான். அவனுக்கு ரப்புக்கு தான் தெரியும் அந்த பாவம், வேற யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்கத்தக்க ஒருத்தனை கூப்பிடுவான், யா ஃபுலான் என்று கூப்பிட்டு, கது அலிம்து கது அமில்துல் பாரிஹத கதா வகதா, சென்ற இரவு
நான் இங்கி இப்படி இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்லி அவனுக்கு அந்த பாவத்தை சுவாரஸ்யப்படுத்துவான். தான் செஞ்ச பாவத்தை இன்ட்ரெஸ்ட் ஆக்குவான், சுவாரஸ்யப்படுத்துவான். படுக்கிறான், தூங்குறான், வந்து அல்லாஹ் தான் அந்த பாவத்தை மறைச்ச நிலைமையெல்லாம் தூங்குறான். காலையில எழும்பின உடனேயோ இந்த பாவத்தை அவன்கிட்ட எடுத்து சொல்லி அல்லாஹு தாலா மறைச்சிருந்த அந்த சித்திரை, அந்த திரையை வந்து நீக்கி விட்டுறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பாவத்தை பகிரங்கப்படுத்துதல், மறைவாக செய்த பாவத்தை வெளிப்படுத்துதல். அவன் இரவையிலே ஏதாவது ஒரு இடத்திலே எங்கேயாவது ஒரு இடத்திலே இருந்து விட்டு வந்து, அல்லது யாரோடு ஒரு பொம்பளையோடு தவறான முறையிலே பேசிவிட்டு, அல்லது ஏதாவது ஒரு படத்தை பார்த்து விட்டு காலையிலே இன்னொருத்தனை கூப்பிட்டு, இப்படி இருக்குது தெரியுமா உனக்கு, அப்படி இருக்குது தெரியுமா, இந்த பொம்பளையோட நான் இப்படி பேசிருக்கிறேன் தெரியுமா, அப்படி நடந்திருக்கிறேன் தெரியுமா என்று சொன்னா அவன் என்ன செய்வான்? மீதானா எப்படாது என்று சொல்லி கேட்டு அவன் அங்கால இன்ட்ரெஸ்ட் ஆகுவான். அவனுக்கு பாவத்தை தூண்டுற அளவுக்கு சில நேரங்களில் முதல் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அப்போ அந்த டெலிவிஷன்கள்லாம் இல்லாத காலத்தில் யாராவது ஒருத்தர் தான் படம் பார்க்குறது, சினிமா பார்க்கறது. பார்த்துட்டு பாடசாலைக்கு வந்தால் 4 பேர் கூடுவாங்க. நான் இப்படி ஒரு படம் பார்த்தேன்னு சொல்லி போட்டு அந்த படத்தில் அவ்வளவு இருந்து ஆகிர் வரைக்கும் சொல்லி முடிப்பான். ஆண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. கேட்டுக்கிட்டு இருந்தவனை இவனுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, அடுத்த நாள் எப்படியாவது நம்ம இதை பார்க்கணும், இந்த படத்தை பார்க்காமலுக்கு நாம ஓய்கிறது இல்லைன்னு சொல்லி எப்படியாவது பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவான், எங்கேயாவது போய் என்னன்னு பார்ப்பான். இப்படி பாவத்தை இன்ட்ரெஸ்ட் படுத்துறது, பாவத்தை வந்து சொல்லி காட்டுறது, பகிரங்கப்படுத்துறது. இது எதனால வரும்? இந்த பாவம் எதனால வரும்? நாவால வரக்கூடிய பாவம். நாவால இந்த பாவத்தை என்ன செய்வான் சொல்லி காட்டுவான். அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அவரோட பேசின இவரோட பேசின அப்படி என்று சொல்லி பாவத்தை இன்ட்ரெஸ்ட் படுத்தின உடனேயோ தெரியாமலுக்கு இருந்து 4 பேருக்கு தெரிய வரும். தெரிய வந்த உடனேயோ நீங்க மட்டும்தான் நான் பேசுவீங்க, உங்களுக்கு மட்டும்தான் நான் தைரியம் இருக்கு, நாங்களும் செஞ்சு காட்டுற பாருங்கன்னு சொல்லி இப்படி இவன் என்ன செய்வான், அதுல இன்னொருத்தர் இன்ட்ரெஸ்ட் ஆகுவான். இப்படி பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களுக்கு நாளை மர்ம நாளையிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்காது என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மார்க்கத்தில் ரகசியமான முறையிலே தர்மம் செய்தால் பரகசியமாக வெளிப்படையாக தர்மம் செய்யறதை விட கூலி கூட இருக்குது. வெளிப்படையாக தர்மம் செய்யலாம், ஆனால் கூலி கூட இருக்குது, அந்தஸ்து கூட இருக்குது. ரகசியமாக செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அந்தஸ்து கூட இருக்குது. இதே மாதிரி ரகசியமா ஒருத்தன் பாவம் செய்கிறான் வைங்க, மற்றவர்களுக்கு தெரியாது, அவனுக்கு ரப்புக்கு தான் தெரியும். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு போதுமானவன். எத்தனையோ பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான் மறுமையில. உலகத்துல வந்து யாருக்கும் தெரியாமலுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கும் யாருக்கும் தெரியாமலுக்கு போகட்டும் எல்லாம் மன்னிச்சிருவான். ஆனா பாவத்தை பகிரங்கப்படுத்துறது இருக்கிறே அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு காரியம். அது பாவத்தை பகிரங்கமாக செய்யறது இருக்கிறது, எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்ற மாதிரி சில பாவங்களை செய்வான். தாடியை இறக்கிட்டு தெரிகிறது, எனக்கு எந்த பயமும் இல்லை, என்னுடைய தாடி நான் இறக்குவேன், என்கிட்ட கேட்கறதுக்கு யார் இருக்கா? என்னுடைய முடி நான் எப்படியும் வெட்டுவேன், கோடு போட்டு வெட்டுவேன், கத்தரிச்சு வெட்டுவேன், மொட்டை அடிச்சு வெட்டுவேன், உனக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா? நான் எப்படியும் வெட்டுவேன் என்று சொல்லி பகிரங்கமான முறையில் ரோட்டு வழியை நின்றுகிட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருப்பார்கள், சிகரெட் அடிச்சு நிற்பார்கள். பாவம் தான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் செய்யறத செய்வன் தான் என்ற மாதிரி இப்படியான முறையில் பகிரங்கப்படுத்தினால் அது 4 பேருக்கு என்ன பண்ணும்? இன்னும் ஆசையை கொண்டு வரும். உனக்கு மட்டும்தானா வெட்ட தெரியும், நானும் வெட்டி காட்டுறேன் பாரு, உனக்கு மட்டும்தானா குடிக்க தெரியும், நானும் குடிச்சு காட்டுறேன் பாருங்கிற மாதிரி தூண்டுறதை உண்டாக்கும். இஸ்லாமிய மார்க்கம் பாவத்தை பகிரங்கப்படுத்துறதை தடுத்திருக்கிறது. அதிலேயும் மறைத்து அல்லாஹ்வுக்கு தெரிந்த மாதிரி செஞ்ச ஒரு பாவத்தை திருப்பி வந்து மனிதர்கள்ட்ட சொல்லி காட்டி மனிதர்களிடத்தில் அதை பகிரங்கப்படுத்துறது இருக்குது. அது ரொம்ப கூடுதலான தண்டனை ஏற்படுத்தி தரக்கூடிய பாவம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவத்தை தடுத்திருக்கிறார்கள். இது மிக பயங்கரமான பாவம் என்கிறத நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான பாவங்களிலே இருந்து நாங்கள் தூரமாக்கி கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருத்தர் லா யதமன்ன அஹதும் மின்கும் அல் மௌத் லிதுர்ரின் நஸல பிஹி, உங்களில் ஒருத்தர் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக மரணத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டாம். மேலெண்ணம் வைக்காதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தின் காரணமாக மரணத்தை நீங்கள் மேலெண்ணம் வைக்காதீர்கள்.
அப்படியான நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்கன்னு வைங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு வைங்க, நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல்லி. இப்படி சொல்லுங்க நீங்க. யா அல்லாஹ், உலக வாழ்வில் எனக்கு நலவு இருந்தால், நான் உலகத்துல வாழ்றதுல எனக்கு நலவு இருந்தா என்ன வாழவை, நான் மௌத்தாகிறதுல தான் எனக்கு நலவு இருக்குமாம் என்று சொன்ன என்ன மௌத்தாக்கிரு அப்படி என்று நீங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்க. உலகத்தில் ஏற்பட்ட ஒரு கஷ்டத்துக்காக நீங்க மரணத்தை கேட்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார். ஒரு பாவம், அது வாயால செய்யப்படுகின்ற பாவம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிற ஒரு கஷ்டம் வந்த உடனே எப்படியானவன் எல்லாம் மரணிச்சுட்டு போறான், உலகத்தில் வாழணும் என்று நினைக்கிறவன் எல்லாம் மரணிச்சுட்டு போறான், நான் மௌத்தாகணும் என்று நினைக்கிறேன், எனக்கு மௌத்து வருவதில்லை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஆண்களையும் பெண்களையும் பார்க்கிறோம். கஷ்டத்தால், கணவன் கஷ்டம், பிள்ளைகளுடைய கஷ்டம், இதனால கஷ்டம்தான். அல்லது ஒரு நோயால கஷ்டப்படுறான், இதனால தாங்க முடியாமலுக்கு மரணம் வருவதில்லையே, யா அல்லாஹ் என்ற ரூஹ கெடுத்துரு யா அல்லாஹ் என்றெல்லாம் கேட்கக்கூடியவர்களை பார்க்கிறோமா இல்லையா? இது என்ன சும்மா சாதாரண வார்த்தையை நான் நினைச்சிட்டு இருக்கிறேனாமே? இது ஒரு பாவமான காரியம், இது ஒரு பாவமான வார்த்தை. இது நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக மரணத்தை கேட்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, உங்களுக்கு அப்படியா நிலைமை வரும், மனிதன் என்றால் வரத்தான் செய்யும், அப்படி வந்துச்சாமன்னு சொன்னா நீங்க இப்படி துஆ செஞ்சு கொள்ளுங்க என்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டி தந்திரிக்கத்தக்க நாங்க நீங்க சொன்னாலும் கேட்போம், நாங்க இப்படித்தான் கேட்போம் என்ற மாதிரி நம்முடைய சமுதாயத்திலே இந்த பாவத்தினுடைய விபரீதம் தெரியாமல் நிறைய பேரை அத்துமீறி கொண்டிருக்கக்கூடிய, இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இது எதனால வார பாவம்? இந்த வாயால வாரதுதான். இந்த நாவு செய்யக்கூடிய பாவம் தான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை சொன்ன அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தியில, நபி அவர்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாமலுக்கு இருந்திருந்தால் நான் மரணத்தை கேட்டிருப்பேன். அவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலாங்கிறது விளங்குது எங்களுக்கு. நான் கேட்டிருப்பேன், நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டதால நானும் கேட்கல, இல்லைன்னா நான் மரணத்தை கேட்டிருப்பேன், ஆதரவு வைத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி இந்த நாவின் மூலமாக நிறைய பாவங்கள் நடைபெறுகிறது. அந்த பாவங்களுடைய விபரீதம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. மிக டேஞ்சரான, மிக விபரீதமான பாவங்களை நாங்கள் எங்களுடைய நாவினால் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக நான் இதைத்தான் பயப்படுறேன், தன்னுடைய நாவை பிடிச்சு காட்டி இந்த நாவைத்தான் நான் பயப்படுறேன் என்று சொன்னார்கள் என்கிறத இந்த செய்திகளிலே நாங்கள் பார்த்தோம். எனவே எங்களுடைய நாவுகளை அடக்கி பாவமான காரியங்களிலே இருந்து எங்களை தூய்மையாக்கி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாவினால் செய்யப்படுகின்ற பாவங்களிலே இன்னும் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சந்தர்ப்பத்தில் சாயிப் அல்லது முசையப் இவருடைய தாயாரிடத்தில் நலம் விசாரிக்கிறதுக்காக போறார். அவர்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நலம் விசாரிக்கிறதுக்காக போறார். போன நேரத்தில் அவர்கள் அந்த காய்ச்சலினால் அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர், சாயிபுடைய அல்லது முசையபுடைய தாயாரே, நீங்க ஏன் நடுங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயும் அவர்கள் எனக்கு காய்ச்சல் என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் அதோடு சேர்த்து லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, அதுல அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யாமலுக்கு போகட்டும் என்ற மாதிரி அந்த வாசகம் சரியான ஒரு வாசகம் இல்லை. அந்த காய்ச்சலை ஏசுற மாதிரியான ஒரு வாசகம். இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறா, காய்ச்சல் என்று சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறா. பயன்படுத்தின உடனேயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி சொன்னார் தெரியுமா? லா தசுப்பி அல் ஹும்மா, காய்ச்சலை ஏசாதீங்க. அவங்க சொன்ன வாசகம் ஏசுற மாதிரியான வாசகம், அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத வாசகம். காய்ச்சலை நீங்க ஏசாதீங்க. அல்லாஹ் தான் அந்த காய்ச்சலை விடுறது ஆதமுடைய மக்களின் தவறுகளை சுத்தப்படுத்துறதுக்கு தான். எப்படி ஒரு கொள்ளன் இரும்பில் இருக்கக்கூடிய துருப்பிடித்த அந்த இரும்பை சுத்தப்படுத்துவானோ, அது மாதிரி ஆதமுடைய மக்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை இல்லாமல் காக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த காய்ச்சல் அனுப்புறான், நோயை அனுப்புறான் என்ற விளக்கத்தை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இந்த செய்தியில நோயை ஏசுறது பாவம், பயங்கரமான ஒரு பாவம்.
அது எதனால் வரக்கூடிய பாவம்? இந்த நாவால வரக்கூடிய பாவம். எம்பில் அதிகமானவர்கள் சின்ன ஒரு தலையடியை கூட தாங்க மாட்டார்கள். மனிதன் என்றால் அப்படித்தான். ஆனா பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. எதுவும் பேச வேண்டாம், பொறுமையோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு காய்ச்சல் என்று வார நேரத்தையில், ஒரு தலையடி என்று வார நேரத்தையில் 2-3 நாளை தாண்டிட்டு வைங்க, அதுக்கு பின்னால நிலைமை மாறிடும். அதுக்கு பின்னால தரித்திரியம்ங்கிறதும் முசீபத்துங்கிறதும் என்னதான் நடந்துச்சுன்னு தெரியாது. நமக்கு மட்டும் இந்த கோதாரி குத்திட்டு இருக்குது, அப்படியே போகுதில்லை. எவ்வளவு மருந்தெடுத்தாலும் நாசமா போனது நம்மளை விட்டு கலருதில்லை. எவ்வளவு வாசகமெல்லாம் வரும். லேசாக பேசுவோம் நாங்க. எங்கட பார்வையில் அதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள். மார்க்கத்தில் நாவு செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருத்தத்தை ஏசுறது நாவு செய்யக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். இது நிச்சயமாக எங்களுடைய சமுதாயத்தில் அதிகரித்து காணப்படுகிறது. இவைகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கிதுப் என்று சொல்லக்கூடிய பொய். அது எல்லோருக்கும் தெரியும். பொய் பேசுறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்றைக்கு பொய் ஒரு வித்தியாசமாக பேசப்படுற ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொய்யை பேசுவான் மத்தாக்கள் சிரிக்கணும். அவர் ஒரு ஜோக்கர் என்று சொல்லி எல்லாரும் சிரிச்சு கைதட்டி மகிழ்விக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்றது. இன்னொருத்தரை மகிழ்விக்கிறதுக்காக வேண்டி சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி பொய் சொல்றான். அவன் சிரிச்சிட்டான்னு சொன்னா அது நாம எவ்வளவு பொய் சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி இவனே 10 ரூபா கொடுத்துக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பாருங்க. வைலுல் லில்லதி யுஹத்திஸு ஃபயக்திபு லியுல்ஹிக பிஹில் கௌம். ஒருத்தருக்கு கேடு உண்டாகட்டும், அவன் பேசுகிறான், பொய்யை பேசுகிறான், மற்றவர்கள் ஒரு சமுதாயம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், சிரிப்பாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய்யை ஒருத்தன் பேசினால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைகள் சொன்னார்கள். நாவினால் ஏற்படக்கூடிய ஒரு பாவமான காரியம். நமக்கு அது லேசாக தெரியும். மற்றவர்கள் சிரிக்கோடும் மன்றத்துக்காக வேண்டி இல்லாத கொள்ளாத எங்கே எல்லாம் இருந்ததை எல்லாம் கொண்டு கீழ்காலுகளை எல்லாம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பேசி பேசி சிரிக்க வைக்கிறது. இது ஒரு பயங்கரமான பாவம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெரியாமல் இருக்கிறது நமக்கு. இது நாவு சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறதுங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் புரிந்து கொண்டு, மற்றவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி நாங்கள் பேசுறது, மற்றவர்களை சபிக்கிறது, மற்றவர்களை பழிக்கிறது, இவைகள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் நாவினால் செய்யப்படக்கூடிய பாவங்களாக இருக்கின்றன. இவைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். தற்போது எம்மனுடைய அந்த பகுதியிலே அரசியல் காலமாக இருப்பதினால இவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக வாரத்துக்கு வாய்ப்பிருக்கு. இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பனு தமீம் கோத்திரத்தினர்கள் ஒரு கூட்டத்தினர் வாரார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எங்களுக்கு ஒரு அமீரை நியமிச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டார். அமீரண்டா யாரு? தலைவர். எங்கட கோத்திரத்துக்கு ஒரு தலைவரை நியமிச்சுட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று கேட்டார். அவர்கள் நேரத்தையில் அந்த சமூகத்தில் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இருக்கிறார். சஹாபாக்களோடு இருக்கிற நேரத்தில் அந்த சம்பவம் நடக்குது. உடனே அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், காக்கா பின் மாபத் அஸ்-ஸுராரா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை நீங்க அமீராக நியமிங்க அல்லாஹ்வுடைய தூதரை அவர் மஷூராக சொன்னார். அங்கே இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அக்ரா பின் ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய அவரை நீங்க அமீராக நியமிங்க அப்படின்னு சொன்னார்கள். அப்ப 2 பேரும் 2 கருத்து. ஒருத்தர் ஒரு ஆள்ற பேரு, இன்னொருத்தர் இன்னொரு ஆள்ற பேரு. 2 பேரும் 2 பேரை சொல்லிட்டாரு. சொன்னா முடிஞ்சா உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மா அரத்த இல்லா ஹிலாஃபி, நான் ஏதாவது ஒன்றை சொல்ல போனா நீங்க அதுக்கு மாற்றமாகத்தான் பேசுவீங்க என்றால், நான் ஒன்றை சொன்னா அதுக்கு மாற்றமான கருத்தை தான் நீங்க சொல்லுவீங்க என்ற மாதிரியான வாசகத்தை பயன்படுத்துறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் அப்படியான அர்த்தத்தில் சொல்லல, நான் உங்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பேசல, நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கிறேன் மாதிரி சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லி சொல்லி 2 பேருக்கு இடையில என்ன செய்யுது? பேச்சு வளர பார்க்குது. அவர் ஒன்று சொல்றது, இவர் ஒன்று சொல்றது, 2 பேரும் கதைக்கிறார். இப்போ 2 பேரும் யாரு? 2 பேரும் அமீருல் மூமின்ல உள்ளாக்கள், சுவர்க்கத்தை கூட நன்மாராயம் கூறப்பட்டாக்கள், நல்ல மனிதர்கள். 2 பேரும் கதைச்சி 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 சத்தம் உயர்ந்துட்டு ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தார். நபி முன்னுக்கு இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் சத்தம் போடுறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ்.
ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மத்தியிலே நீங்க எதை முற்படுத்தாதீர்கள், சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வசனம் இறங்கிட்டு இல்லையா, அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா பேசுறியா மனுஷனா ரசூலுல்லாஹ்வை கேட்பாலாம், எனக்கு விளங்குதுல நீங்க பேசுறத கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஏன்னா அந்த வசனம் இறங்கின உடனே அவ்வளவு பயம் அவளுக்கு. என்ன இங்கே நாம் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த அரசியல் காலம் வந்து விட்டால் ரெண்டு பேரும் ஒரே சகோதரர்களாக இருப்பார்கள், ஒரே வீட்டில் இருப்பார்கள், ஒரே கொள்கையில் இருப்பார்கள். ஆனா அவர் ஒரு ஆள் ஆதரிப்பார், இவர் ஒரு ஆள் ஆதரிப்பார். ரெண்டு பேருக்கு மத்தியில் கதைகள் வந்துச்சு, அவரை விட்டு கொடுக்க மாட்டார், இவர் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படியே ரெண்டு பேரும் பேசக்க அப்படியே தொடர்ந்து செய்தான் கொண்டு நிப்பாட்டுவான். ரெண்டு பேருக்கு இடையில அடிபுடி வந்து சண்டை வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிலவரம் உருவாகும். இடையில யார் இவங்க ரெண்டு பேரும்? சகோதரர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரே பள்ளியிலே பக்கத்தில் நின்று தொழுகிறவர்கள், ஒரே கொள்கையில இருப்பவர்கள். மிச்சம் கவனமாக இருக்க வேண்டிய அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்கள், யாரும் தெரிவு செஞ்சுட்டு போகட்டும், அதுக்காக சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தேவையில்லை. நாங்கள் இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நாவால வந்து என்ன செய்ய சொன்னா பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக மாறிவிடும் என்கிற கவனத்தில் எடுத்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாவை பாதுகாத்து இந்த நாவின் மூலமாக சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.